நல்லா வந்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சீக்கிரத்தில் முடிச்சு அடுத்த கிதாப் ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. என்ன ஹபீபுர் ரஹ்மான் அவங்க புகாரி இதுலேயும் சொல்லவே இல்லையா? சொன்னீங்களா? சரி, தால் ஓதலாம். தாதன் தேனா கொடுத்தல், தாஸ்தன் ரக்னா வைத்தல், தானிஸ்தன் ஜான்னா விளங்குதல் அறிதல், दराईदन आवाज़ करना। उगारंगा याकूब मौलवी साहब, हाँ मुहीद्दीन मौलवी साहब, हाँ तरक्शीदन दराईदन आवाज़ करना, शब्दमिडल शोर मचानांग्रद अर्थत्तुल्ला तरक्शीदन चमकना ज्वलितल, दरफशीदन हाँ दुर्फशीदन चमकना ज्वलितल। அந்த மேல உள்ளதுக்கு லம்மு வைக்கலாம். துரக்ஷீதன் சொல்ல துரக்ஷி இது துர்ஹஷீதன் சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லணும்? துர்ஹஷீதன் துர்ஃபஷீதன் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். துர்ஹஷீதன் தரல துர்ஹஷீதன் துர்ஃபஷீதன் ரெண்டுலேயும் துர்ரு போகுது. துருன்னா மாணிக்கம். இது முத்து 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 போல ஜொலிக்கிறதுன்னு சொல்லி அவன் துர்ஹஷீதன் துர்ஃபஷீதன் சமக்னா சமக்னா தரூதன் கேத்தி காட்டுனா அறுவடை செய்தல். கேத்தின்னா வெள்ளாமை, வெள்ளாமையே அறுத்துன்னு அர்த்தம். கேத்தின்னா வெள்ளாமை, வெள்ளாமையை அறுத்துன்னு சொல்றது இல்லை, அறுவடை செய்தன்னு சொன்னாலே அதில் வந்துருச்சு. தரியாப்தன் மாலூம் கர்ணா விளங்கி கொள்ளுதல். ஆமாம். தரீதன் பாடுனா விளக்குதல். விளக்கு பிளக்குறது. சிங்கம் புலி கரடிகளுக்கு பாடுன கிழிச்சு பிளந்து சாப்பிடுதல். நிலத்தில் கிழிச்சு ஆமாம் அது வரும் பாடுனா. தரீதங்கிறது மிருகங்களுக்கு சொல்லுவாங்க. கிழிச்சு பிளந்து சாப்பிடுதில்லை. ரொம்ப அறுத்த மாதிரி அறுத்துரும் 2 நிமிஷத்தில் பிளந்துட்டு அன்னைக்கு ஈதில் ஆகுதா இதில் ஆகுதா பச்சைக்கறி எதுக்கு விளக்குது எப்படின்னா குளத்துறையிலானா குளத்துக்கு எந்த ராணாவும் தான் தரா. துஸ்தீதன் துசுதுண்டா திருட, அதுலேயே மசர் எடுத்துட்டாங்க. துஸ்தீதன் சுரானா திருடுதல். தலீதன் தல்னா மோட்டா மோட்டா பெரிய சைஸில் அரைத்தல். பெரிய உடைக்கிறது இல்லை, தானியங்களை உடைக்கிற கோதுமையை அரைக்கிறோம்னா மாவா அரைக்கிறதுக்கு வேற, அந்த இந்த சிறு சிறுசாக ஆக்கி ரவை மாதிரி ஆக்குறாங்களா ரவை சொல்லி பெரிய பெரிய துண்டாக அரைத்தல். மோட்டா மோட்டா மொத்தமாக துண்டு துண்டாக அரைத்தல். துண்டு துண்டாக அரைத்தல் மாவா அரைக்கிறது இல்லை. அது உருதுல எழுதுறதா மோட்டா மோட்டா பீஸ்னா, மோட்டா மோட்டா பீஸ்னா தான் தரலாம். அப்புறம் மாதிரி ஆசிக்கிட்டா
குருணு மாதிரி அரைக்கிறதுக்கு மாவை அரைக்காமல் ரவை மாதிரி சொன்னேன். மோட்டா மோட்டா பேசினா துண்டு துண்டாக அரைத்தல் அது சொல்லி போடும். தமீதன் உகுனா முளைத்தல் பூங்குனா பூங்குனா ஊதுதல். உகுனா முளைத்தல் 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 முளை முளை உகுனா பல்லுதெல்லாம் முளைக்குதா இல்லையா? முளைத்தல் முளைத்தல். பூவினான்னு சொன்னால் மோட்டாவாக போயிடுறது இல்லை, ஊதுதல் ஊதி போனேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு வர்றது. காபு காபு பூங்குனா எப்படி இருக்கு? பூங்குனா தூக்தன் சீனா தைக்குதல் தைக்கிறது. தோஷீதன் தோஷீதன் தூக்னா கரத்தல் பால் கரத்தல் பால் பால் கறத்தல் பால் பால் கறக்கிறோமா இல்லையா? தவீதன் ஏற்கனவே வந்திருக்குது. தாக்தன் தாக்தன் தவுடுனா வந்திருக்குது. 2-3 வருஷம் வந்திருக்குது. தவுடுனா தாவுடுனா ஓடுதல். தீதன் தேக்குனா பார்த்தல். உணர்ந்து ஒதுக்கலாமா? 4 நாள் லீவ் இருக்குது. அந்த லீவுக்கு தகுந்த மாதிரி இதையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டா சரி ஓதலாமா இல்லையா? முகமது அப்துல்லா சொல்ல பண்ணிக்கிறாங்க. ராந்தன் ஆந்தனா விரட்டுதல். சலானா நடத்தாட்டுதல். மாடு ஓட்டிட்டு போறவன் ரோட்டுகளில் மெதுவாக நடக்கிற மாட்டா ஒரு 2 மாட்டை ஓஞ்சி அடிச்சோடனே போதா இல்லையா? அதுக்கு தான் ஆங்கணும் விரட்டுறது, வேகமாக ஓட்டுறது விரட்டுதல். அதே தான் சலானா. மெதுவாக நடக்கிற மாட்டை வேகமாக நடக்க வைக்கிறது பேர் சலானா. எல்லாம் கரீப் மானா தான், ரொம்ப தூர் மானா இல்லை. ஆங்கன்னா விரட்டுதல், சலானா நடத்தாடு. நடடா சீக்கிரத்தில் நட ஒரு பிள்ளைய சொன்னோம்ல, அதுக்கு பிறகு ஏன் பிள்ளைய போட்டு விரட்டுறீங்க வந்துட்டு போகிறேன் அப்படின்னு அம்மா காட்டி சொல்லல. என்ன இவங்க 95 வயசு கிழமை மாதிரி நடக்கிறான் அப்படி சொல்கிறது இல்லையா? ரபூதன் லேபாக்னா எடுத்துக்கொண்டோடுதல். லேண்டா எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் கொடியை ஓடிப்பிட்டான்ல சிக்காம. லேண்டா எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் எடுத்துக்கொண்டு ஓடுதல். ரஸ்தன் சூட்டுனா தப்பித்தல் விடுதலையாகுதல். விடுதலையாகுதல் அல்லது தப்பித்தல். அதுக்குள்ளால இருந்தாலே ஒருத்தன் தப்பிச்சுட்டான்டா, குடிப்பு இல்லாமல் தப்பி விடுதலை ஆகிட்டான். ஜெயிலில் இருந்து தப்பித்தான்னு சொன்னால் அவன் ருகுசத்தாக்கிட்டான். இப்போ தப்பித்தல் விடுதலை ஆகுதல் இப்படிதான் நிற்கலாம். அவன் வந்தானா பிடிச்சிக்குவான். அவன் 6 அறிவான். அவனை விட்டு தப்பிச்சுட்டேன் அப்படின்னா அவனை விட்டு விடுதலை ஆகி வந்துட்டேன் இப்படிலாம் அந்த கருத்தை சொல்கிறோம்ல. வாங்க ருஸ்தன் அந்த உகுனா முளைத்தல் ஏற்கனவே வந்திருக்குது. தமீதன் 2-3 மஸ்தர் வந்திருக்குது. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்தெந்த இடங்களில் உகுனா வந்திருக்குதோ அந்த மஸ்தரை இந்த இடத்துல வச்சு எழுதிக்கணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அதே உத்தராதிபான மஸ்தர்களை நான் எழுதிக்கணும்.
ஒரே அர்த்தத்தில் வர்றத அங்கே ஒரு அடையாளம் போட்டு ஒரே அடையாளம் போட்டு எழுதிக்கணும். ஞாபகத்தில் வர்றதுக்காக வேண்டி இப்படி தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உக்குனாண்டு வர்ற அடுத்த மஸ்தரைகளாம் இங்கே ஒரு போர்டு போட்டு அப்படி மேலே இந்த மேலே எழுதிச்சு ஒரே நேரத்தில் ஞாபகம் வர்றதுக்காக வேண்டி சொல்ல தெரியுதா? அப்படி செய்யணும். இத்தனை இடத்துல உப்புலாம் வருதுன்றா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் 4 பாரு, ஒருத்தர் 3 பாரு, ஒருத்தர் ஒன்றே விட்டுருவார். அதனால் நிம்மதியாக அந்த உக்குனாங்கிற மஸ்தர் எத்தனை வருதுங்கிறத எடுத்து எழுதிக்கணும். நம்பர் 1, 2, 3. அதுக்கு பின்னால் உக்குனா வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துக்கணும். நம்பர் சொல்ல தெரியுதுங்களா? ரசீதன் போய் சேருதல், போய் சேருதல். மை பூஞ்சா பஸ் ஆக்கர் பூஞ்சா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன், சென்றடைதல். ரஃப்தன் ஜானா செல்லுதல். ருஃப்தன் பேய்க்கு தம்பு போட்டணும். ஜாடுனா கூட்டுதல், சுத்தம் செய்தல். கூட்டுறமா இல்லை ஜாடுனா. இந்த விளக்கமாத்துக்கு பேர் ஜாடு, தொடப்பத்துக்கு பேர் ஜாடு. ஜாடு. ரமீதன் பாக்னா ஓடுதல். இந்த தபீதனும் ஓடுதல் வரும். ஓடுதல் 2 இருக்குது. வேகமாக ஓடுதலுக்கு தான் பாக்னா. தபீதன முத்துலக்கு ஓடுதல் தவுடுனா. பாக்னான விரண்டு ஓடுதல், விரைவாக வேகமாக ஓடுதல். இதுதான் பாக்னா ஓடுதல். மை தேக்தே பக்கையா அப்படிமா உருதுக்காரன். தேக்தே தேக்தே பாக்கையான்னு சொல்றது இல்லை, பக்கையா. இப்போ புழக்கத்தினுடைய உருது வேற, கித்தாபுடைய உருது வேற. நம்ம எவ்வளவுதான் ஓதனாலும் அரபி நாட்டில் போய் அந்த பாஷையை நம்ம விளங்க முடியாது. என்னதான் பேசுகிறான், சமஸ்கிருதம் பேசுகிறானா, அரபி பேசுகிறானா, ஒன்றுமே தெரியாது. ஆமாம், மொத்தமா என்னடா சொல்றேன், மொத்தமாங்கிறானா? மொத்தமா ஈட்டில் தண்ணி கொண்டு வா. ஈட்டி மாங்கிறத மொத்தமா ஈட்டில் மாங்கிறது மாங்கிறான். மொத்தமா அவன் விளங்கிக்கிறான், தண்ணி கேட்கிறான். நம்ம மேலே முடிக்க வேண்டியதான். சுத்த தமிழுக்கும் சுத்த அரபிக்கும் அவன் பேசுகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. என்னடா சொல்ற? நிலா வந்தா மனங்கிறேன் டிரைவரு. என்னடா மனம்? மீனாவை குறித்து மனாம்பேன். 10 சேர்ந்தல் நம்ம செய்வான். நம்ம மாத்திரம் சொல்றான் கொன்றா என்ன கொன்றா கொண்டு வாங்குறது நம்ம கொன்றாங்கிறோம்ல. இப்படி பேசலாமா? கொன்றாசிக்கிறான் இன்னைக்கு கீழே கொல்ல வாடாட்ட அர்த்தமா? அப்போ கருத்தில் நம்ம வாசல் மாத்திரம் கொன்றாண்டா விளங்கிக்கிற, கொண்டு வாங்கிறத பற்றி கொன்றாங்கிறான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாஷை. அங்கே போய் ஒரு 5-6 மாதம் இருந்தானேனா அவனுக்கு பேசுகிற அந்த பாஷைக்கு இங்கே வேலைக்கு போகிறானே அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. போய் 6 மாதத்தில் நான் பழகிட்டேன்பா. என்னென்று பழகிறானுங்க, அவன் பேசுகிறத இவன் விளங்கிக்கிறான், இவன் பேசுகிறத அவன் விளங்கிறான். காரியம் சித்தியாகிறது. சுத்தமாக பேசுறதுக்கு அது அடுத்த பக்கம். ரசீதன் முதல்ல அது ரூயீதன் அவ மாரூப் தான். ரூயீதன் உக்னா முளைத்தல். ரீஃப்தன்
ரீக்தன் பஹானா தண்ணீர் ஊற்றுதல். தண்ணீர் ஊற்றுதல்னு சொன்னால் ஒரு இடத்துல நஜீஸ் ஆகி போச்சு சுத்தம் பண்ணி ஊற்றுறோம் இல்லை, அதுக்கு தான் பஹானா. சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு ஊற்றி விட்றா, அந்த ஊற்றுதல். சுத்தம் பண்ணுற இடத்துல தண்ணீர் ஊற்றுரு, சாயை விழுந்து வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்று, அதுக்கு தான் பஹானா. ஒரு இடத்துலேருந்து ஒரு தண்ணீர் அடுத்த இடத்துக்கு போகணும் ஊற்றுறதுனால, அப்படி போனால் தான் பஹானா தண்ணீர் ஊற்றுது. ரீஸ்தன் அக்னா, அந்த தலைப்பாக்கட்டி ஹேர் தான் அப்படி எழுதுறாங்க. தலைப்பாக்கட்டி ஹேருக்குள்ள ஹாய ஹப்பஸ், ஹாய ஹுத்தி, அதான் ஹாய ஹுத்தி. இந்த ஹாய ஹப்பஸ் தலைப்பாக்கட்டி, கேரளக்காரன் தலைப்பா ஹாய ஹப்பஸ். நடுவில் சுற்றி சுற்றி நடுவில் போட்டோன்னா கேரளக்காரன் ஹப்பஸ். நான் சொல்கிறது ஆளவா ஹாய ஹப்பஸ் வான்னு சொல்கிறது என்ன அது இப்படி மாதத்தான தலைப்பாக இருக்குது அப்படின்னு. நம்மளை விட கமால் இருக்குது, அவர் தமாஷ் பண்ணுவார் ஒவ்வொன்று ஊருக்கும். ஆமாம், சித்தூர்னு சொல்ல வாழா வாழா செத்த ஊர் அப்படிம்பார். கமால் செத்தின ஊரெல்லாம் இருக்கிறது. இந்த ஊரா நீ செத்த ஊர் தானே, என்ன அது செத்த ஊர், ஆனால் சித்தூர் தான்டா செத்த ஊர் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு பேருக்கும் ஏதாவது ஒன்று வச்சுருப்பார் அவர். அது சொல்லாமல் இருக்கிறது முடியாது. பிள்ளைங்க பூரா தெரியும். கரிசில் ஆகிட்டு பெரிய ஆளாக தாடி வச்சுட்டு வரேன். யாரா? ரமத்து. ஆட நீ ரமத்துலாவா, நல்லா இருக்கியாடா? நான் சொல்லி இங்கே உதவிய ரொம்ப ரொம்ப சராரத்து செய்வேடா நீ. ஓஹோ, இப்போ பெரிய தாடி வச்சுட்டியாடா? நான் சொல்கிறது பெரிய பெரிய ஆளுங்கிட்ட ஆகிட்டாங்க போலீஸா அவங்களெல்லாம். இப்போ ரொம்ப தரஜாக இருக்காங்க. ஊண்டாதீங்க, ரொம்ப தரஜாக இருக்காங்க. ஏடா நீ என்ன அதை ரொம்ப பெரிய தரஜாக இருக்குன்னு சொல்கிறாடா? அது நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் என்னை எப்படி கூப்பிட்றீங்களோ அப்படியே வாடா போடாண்டே கூப்பிடுங்க. அதே எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க பிள்ளைங்க. அது மாதிரி ஒரு அதிர்த்து அவர் ரொம்ப சமாச்சாரம் போட்டும். அல்லாஹ்தாலா அவருடைய படைகளை பொறுப்பு அடுத்த. அப்போது தரீதன் பண் துர்தீதன் அக்னாண்டா மலம் கழித்தல். மலம் கழித்தல், மலம் கழித்தல் பாகானா கர்ணா. டாய்லெட் போகணும். சரி, ஜான் ஒதுக்கலாமா? 2-3 தானே இருக்குது, 2-3 தானே இருக்குது, 4 தான் இருக்குது லீவு. கொஞ்சம் சபரி செய்து நல்லா இந்த 4 நாளில் எத்தனை 24 மணி நேரம் இருக்குது. இதுக்கு ஒரு அரை மணி டைம் கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு அரை மணி டைம் கொடுத்தாலே வந்துடும் உங்களுக்கு. குர்ஆன் முழுவதும் 6666 ஆயிரத்து உள்ளே இருக்குது. இது ஒரு சாதன் ஜன்னா பிறக்குதல், பிறகு ஜன்னா பிறக்குதல் ஜன்னா. ஜாரீதன் ரோனா அழுதல். ஜதன் மார்னா அடித்தல். சதூதன் ஜதூதன் ஜங்கு சுடானா துரு அகற்றுதல். சங்குண்டா துரு துரு. இந்த ஒன்று சோதூர் போறாங்க இல்லையா, கத்தி கித்தினா கொடுத்துன்னு வச்சுக்கிட்டு சாணம் குடிக்கிறதா சொல்றாரு. அது ஜங்கு சூடானா துரு அகற்றுதல் அர்த்தம் சொல்றாங்க. 2 ரூபா 3 ரூபா கொடுத்துட்டா அதில் இருக்கிற துருவெல்லாம் விட்டு அறுக்கிற மாதிரி அரைக்கிறாள்ல, அதுக்கு பேர் ஜங்கு. ஜங்குட்டா துரு, சூடானாட்டா அகற்றுதல், துரு அகற்றுதல், துரு அகற்றுதல். பழி செய்தல், பழி செய்தல், துரு அகற்றுதல். பழி செய்தல்னு இந்த பழி செல்ல, இந்த
துரு அதுக்கு பழி செய்கிறது. ஒவ்வொரு தெருவிலையும் குயிக்கிட்டே வருவானுங்க. சாணம் பிடிக்கிறது சொன்னார் எல்லாத்துல. ஹபீபுர் ரஹ்மான் சாணம் பிடிக்கிறது. அதான் ஹபீபுல்லாவா ஹபீபுர் ரஹ்மானுங்க. ஹபீபுல்லாவா ஹபீபுர் ரஹ்மான் சொன்னீங்க பாருங்க. அது பாருங்க, அந்த ரஹ்மான் பேர் வந்தது என்னுடைய தோஸ்தினால அப்படின்றார். அவனுதா பாருங்க இவ்வளவு அவருக்கு பக்கத்தினால ரஹ்மான் வந்துச்சு. ஜீசன் ஜீனா ஜீவிக்குதல் 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 வாழ்தல் ஜீவித்தல். வாழ்தல்ங்கிற போது அர்த்தம் வேறு ஆகிப்படும். உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் ஜீசன். உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஹயாத்து போகாமல் இருக்கிறதுக்கு பேர் என்னமோ அல்லாஹ் இது வரைக்கும் உயிரை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஜீன். பிராந்தண்டா விரட்டுதல். ஜன்னா பிறக்குது. ஜனனம் ஜனனம்ங்கிறீங்கல்ல, அதுலேருந்து பிறந்த ஜனனம் பிறப்பு. அந்த ஜன்னாங்கிறது ஜனனத்திலிருந்து ஜன்னா சொல்கிறோம் சமஸ்கிருதம். ஜனி சிசுக்கு ஜனீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜனீன் சிசு அல்ல, அரபியில் வயிற்று குழந்தை. வயிற்றில் இருக்கிற வரைக்கும் பேர் ஜனீன். வெளியில் வந்துட்டா ஜனீன் அல்ல. சிசுங்கிறது வெளியில் வந்து பாலியாகாமல் இருக்கிற பூரா சிசு தான். வயிற்று குழந்தை இருக்குது, அதுக்கு வயிற்று குழந்தைக்கு பேர் உள்ளே இருக்கிற. ஏன் ஜன்னண்டா மறைஞ்சான்னு அர்த்தம். ஜன்னண்டா ஃபஈலுக்கு மஃபூலுடைய அர்த்தம், கத்தீலுக்கு மக்தூலுடைய அர்த்தம் மாதிரி ஜனீனுக்கு மஜ்னூனுடைய அர்த்தம். ஏன் மஜ்னூனுங்கிறோம்? புத்தி மறைக்கப்பட்டு போச்சு. புத்தி மறைக்கப்பட்டதுனால மஜ்னூனும். ஜனீன் குழந்தைக்கே ஜனீன்கிறான். கண்ணு பார்வை விட்டு மறைக்கப்பட்டு போச்சு உள்ள இருக்கிற குழந்தை. ஜின்னுக்கு ஜின்னுக்கு ஏன் பேர் வந்துச்சு? நம்ம பார்வை விட்டு மறைஞ்சிருக்கிறதுனால ஜின்னும். அது ஜின்னத்து ஜின்னா இருக்குல்ல, தேவை வந்து அறியப்பட்டு ஜின்னா. ஆமாம், அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், இருந்து வந்த அண்ணன் சென்னை ஜின்னு ஜின்னன் ரொம்ப உயர்ந்தவருங்கிற அர்த்தம் கூட இருக்கிறதுக்கு கண்ணியமானவர் அப்படி அர்த்தம் வேற இருக்கு. வார்த்தையில் தமிழில் பார்சியில் பேர் அர்த்தம் நல்லா இருந்தால் வைக்கலாம். இவங்க இப்போ பேர் வைக்கிறதெல்லாம் அர்த்தம் நல்லாவே இருக்கிறது இல்லை. ஷம்ஷாது பேகம்னு வைக்கிறோம். ஷம்ஷாது பேகம். ஷம்ஷாதுன்னு சொன்னால் ஒரு தாவர வர்க்கத்தில் ஒரு செடி இருக்குது. அது அசைஞ்சால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இவன் அப்படி இருக்கான் சம்சாது கொடியை போல இருக்கிறான். இப்படி நடந்தாலே இவனுக்கு கவர்ச்சி வருதான். அதனால் சம்சாது பேகம். அது ஒரு லோகத்தில் பார்த்தா அது பார்சி. அந்த லோகத்தில் அது பார்த்தா சம்சாதுங்கிறது ஒரு அசைந்தாலும் ஒரு செடி. அந்த செடியை மௌசூக்காவுக்கு ஒப்பிடுவார்கள் அப்படின்ட்டு லோகத்துக்காரர் எழுதியிருக்காங்க. இப்படி சிலது சபானா என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க. ரொம்ப மோசம். பார்சியில் அலிஃபு நூனு ஹே நிஸ்பத்துக்கு வரும். அலிஃபு நூனு அனஸ். அலிஃபு சொல்லுங்க, நூனு ஆ, இது சேர்ந்தா நிஸ்பத்து வரும். ஹக்கீம். ஹக்கீமில் ஹக்கீமானா இல்லை
உயர்ந்த ஞானவாதியைச் சேர்ந்தவன். ஹக்கீமானா அந்தாஸ், ஹாக்கிமானா அந்தாஸ்ன்னு பேர். ஷபில் அலிபனூனிகையை சேர்த்து ஷபானா என்று சொன்னால் இரவை சேர்ந்தவள், தேவடியாண்ட அர்த்தம். இரவு ராணி, இரவை சேர்ந்தவள் அர்த்தம். இரவுல யார்கிட்ட போன நல்லா இருக்கும்னு சுத்திட்டே வர்றவன். எப்படிப்பட்ட பேர்? ஷபானாவும் ஷபானாங்களாம். இவங்க என்ன வைக்கிறது? எப்படி இருந்தாலும் இவர் ராவுக்கு உதவி தானே அப்படின்னு ஷபா. என்ன மீரான் சாஹிப் ரொம்ப மோசம். அதனால் அவர் சந்தோஷத்தை சேர்ந்தவர். ஒன்று அரபி, அரபியில நிசுபத்து ஃபர்ரஜ, சந்தோஷமாக்கி வைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஃபரஜ் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம் தானே அது, அப்படின்னு வச்சுருச்சு. அது தண்ணீர் துளி, பனித்துளி, அதுக்கெல்லாம் கடைக்கு பேராக வச்சுருக்காங்க சம்பளம். எவன் அதெல்லாம் கவனிக்கிறான்? பூரா மோசமாகி போச்சு. ஆலிம்களாக இருக்கக்கூடிய கூட பேர. கேரளாவுக்கு போயிருந்தேன். என்னடா பேர் கேட்குறேன்? அன்பாலுங்கிறேன். என்னடா அன்பால்னா சூரத்தில் அன்பால் இருக்குல்ல, அது போர்க்களத்தில் விடுபட்ட பொருள்டா. அது அன்பாண்டா. போர்க்களத்தில் எதிரில் விட்டுட்டு போன பொருளுக்கு பேர் அன்பால். அன்பால்னு பேர் வச்சுருக்குறேன். என்னடா அர்த்தம் இல்லாமல் ஒரு பேர் வச்சுருக்கான்னு இதெல்லாம் சந்தோஷம்தான். ஒரு பேர் பல அர்த்தத்துகளுக்கு இடம்பாராகிற போது வைக்கக்கூடாது. பேர்களில் பரக்கத்து இருக்குது. அந்த பேரை சொல்கிற வாயில் உச்சரிக்கிற போது உச்சரிக்கிற ஒரு பெரிய உயர்ந்த மனுஷனாக இருக்கலாம். அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த பேர் வர்ற போது அந்த பேருடைய அர்த்தமாகவே ஆயிடுறான். வாய் வித்தியாசத்தினால. சலீம் சொல்கிறோம். சலீம்ங்கிற பேர் எல்லா விதமான ஐப்புகளை விட்டு நீங்கணும்னு அர்த்தம். சலீம்ங்கிறத நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க. ஒரு பெரிய விலாயத்துள்ளவரும் சொல்கிறாரு. சலீம் சொன்னால் அல்லாஹ் அவனை சலீமாகவே ஆக்கிடுறான். அதனால பேர்களை பார்த்து வைக்கணும். பேர்களை பார்த்து வைக்கணும். ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ரொம்ப தீன்தாரியாக இருந்தார். அவர் இடத்துல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். வீடு குனிஞ்சு போகிறத மாதிரி இருந்துச்சு. என்ன ஹாஜியாரே இவ்வளோ பெரிய வீட்டுக்கு குனிஞ்சு போகிறது மாதிரி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பெரிய வைக்கக்கூடாதா? இல்லை, அது உங்கள் போல் கொட்டவருக்கான தான் குனிஞ்சு வச்சுருக்கிறேன். ஏன் இது கொஞ்சம் உயர்ந்தால் நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் உயர்ந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறீங்கல்ல. உயர்ந்தால் நல்லா இருக்கும், நீ உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். இந்த தர்வாசனால தான் நான் உயர்றேன். என்ன சரி வச்சு விட்டீங்க? கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருக்குங்களோ? உங்கள் வயிறு உயரமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு இருக்குது. அதனால இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால நான் உயரமாக இருக்கிறேன். இந்த மாதிரி சொல்லு இருக்குது. दिल से जो बात निकलती है असर रखती है, पर नदारद मगर परवाज रखती है. इकबाल. दिल से जो बात निकलती है, இதயத்திலிருந்து எழும் வார்த்தைக்கு இறக்கை இல்லை, ஆனால் பறக்கும் சக்தி உண்டு. இதயத்திலிருந்து எழுகின்ற வார்த்தைக்கு இறக்கை இல்லை, எனினும் அதுக்கு பறக்கும் சக்தி உண்டு. தெரியுதுங்களா? அதே दिल से जो बात निकलती है असर रखती है. இதயத்திலிருந்து எழுகின்ற வார்த்தை இருக்குது. அசர் சக்தின்னா அதை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. அசர்னா மாற்றக்கூடியது. ஏன் அசர்? கோடால் எடுத்து இப்படி வெட்டினானேனா அங்கே பிளக்குதான் இல்லையா அசர்? அசர்னா இன்ஃபியால். இன்ஃபியாலுக்கு தான் அசருங்கிறது. அசரக்தி பர்ணதாரது. பர் இறக்கை தாரது பர்ச்
நான் தாரகத்தை வைத்திருக்கேன். தாஸ்தான் ரக்குனா இல்லை தாஸ்தான் ரக்குனா, இந்த தாஸ்தான் ரக்குனா இனிமேல் போட்டு இந்த ஃபேலிருந்து மாதி முதாரி அம்ரு இது வர்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கி போகும். மாதி முதாரி அதனால பலபடி இது எடுக்க வேண்டியது வரும். செல் சபை காரணம் பாருங்கள், மாதி முத்துலக் மாதி கரி அந்த உடனே இது எடுத்து வச்சுக்கணும். இந்த சட்டத்துக்கு உட்படுதான்னு பார்க்கணும். மாதி முத்தலுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுவார், எடுத்திருக்கிறாரா, மாதி கருவி எடுத்திருக்கிறாரா, மாதி பதி கரெக்டாக இருக்கா, இல்லை அது சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குன்னா உடனே அதை சமாயின்றணும். சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் கியாசின்னு இங்கே என்ன. அப்போ பர்ணதாரது இறக்கையை அது வைத்திருக்கவில்லை. இந்த இதயத்திலிருந்து எழுகின்ற வார்த்தை இருக்குதே அதற்கு இறக்கை வைத்திருக்கவில்லைன்னா இறக்கை கிடையாது. மகர் எனினும் பர்வாஸ் பறக்கும் சக்தி, பர்வாஸ் பர்வாஸ் ரக்திய பர்ணதாரது மகர் பர்வாஸ் ரக்திய பறக்கும் சக்தி வைத்திருக்குது. அதனால தான் தில் இன்னொரு இடத்துல இதயத்திலிருந்து எழுகின்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது, இதயத்தை தவிர. இதயத்திலிருந்து எழுகின்ற வார்த்தைக்கு காதல்ல இடம், இதயம்தான் இடம். இதயத்திலிருந்து போய் இதயத்தை போய் அடிக்குதுன்னு வரும் ஒரு பாரிசியில். இப்படியாக பாரிசியில் படமாக தான் இருக்கும். அதனால் இதை பார்த்துக்கலாம். ஓதலாம்ல, போதும்ல, சரி. சீனா பசீனா சீனா பசீனா செய்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்